ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஆனியன் வச்சு ஒரு மசாலா பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன், ஆப்பத்துக்குமே சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சா 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காயம் இப்போ சேர்த்தாச்சு. ரொம்ப தின்னாக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் அழகாக வதங்கும். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ண சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது நல்லா வதங்கி வரும். இப்போ அப்பப்போ கிளறி கொடுத்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இது வதங்கணும். ஒரு ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வதங்கணும். வதங்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பச்சை வடையெல்லாம் போகட்டும். தீயை ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 2 பிஞ்சாக சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நுள்ளு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்போ பேலன்ஸ் ஆகும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு மூடி விட்டு தீயை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வாரது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவாக கலந்து கொடுக்கணும், இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான மசாலா சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.